ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெஸ்ட்டு பவர் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பவர் கிரிட் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 51% ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. பாரத்னா கம்பெனி. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 2,78,000 கோடி. கரண்ட் ப்ரைஸ் வந்து 299 ரூபா. 52 வீக் ஹை வந்து பார்த்திங்கன்னா 366 இருக்குது. ஸ்டாக்கோட பி 17.7, டிவிடெண்ட் ரேட்டில் 3.77%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 19%. இதோட டிவிடெண்ட் ரேட் வந்து 3.77, ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 65% கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜனவரிலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக ஏறிட்டு ஒரு 350 ரூபா பக்கம் போயிட்டு நல்ல ஒரு இறக்கம் கொடுத்துருக்கு. இந்த ப்ரைஸ்லேயும் வாங்கலாம். இது அக்யூமுலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இதுலேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து ஒரு 320 ரூபா வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட்டாக 340, தேர்ட் டார்கெட்டாக 360 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து 11,000 crores வருது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 9,500 crores அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு கன்சிஸ்டண்ட்டான கம்பெனி. அடுத்து வந்து பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். இது வந்து என்பிஎம்சி ஃபினான்ஸ் கம்பெனி. இவங்க வந்து பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸ்க்கெலாம் வந்து லோன் தருவாங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1,41,000 கோடி. கரண்ட் ப்ரைஸ் வந்து 428. ஸ்டாக்கோட பி வந்து 6.66 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக 3.16% கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21.3. இவங்களுக்கு டிவிடெண்ட் பே அவுட் வந்து ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 22.4 இருக்குது. ஸ்டாக்கோட பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுத்த ஸ்டாக்கு. இப்போயும் இந்த ப்ரைஸ்லேயும் நீங்கள் வாங்கலாம். இது ஒரு நல்ல ஹை போயிட்டு ஒரு 500, 550 போயிட்டு நல்ல கரெக்ஷன் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகி ஏற ஆரம்பிச்சிருக்கு. இங்கேருந்து வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 450, செகண்ட் டார்கெட்டாக 500, தேர்ட் டார்கெட்டாக 550 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இந்த ஷேர்ஸ்லாம் வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் கரெக்ஷன்ஸ் வரும்போதெல்லாம் முடிஞ்ச குவான்டிட்டிஸ் வாங்கி அக்யூமுலேட் பண்ணணும். இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் ரெவென்யூ அண்ட் சேல்ஸ் எல்லாம் வந்து ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மூணாவது வந்து டாடா பவர் ஸ்டாக்ஸு. டாடா பவர் வந்து பவர் ஜென்ரேஷன் அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸ் பிஸ்னஸில் இருக்குது. இவங்களுக்கு வந்து டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா சோலார் ரூஃப் நிறையா ப்ரொடியூஸ் பண்ண பார்க்குறாங்க. அதே மாதிரி 2025 1 lakh EV சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கொண்டு வரணுங்கிறது இவங்களோட இன்டென்ஷன். மார்க்கெட் கேபிட்டலில் வந்து 1,16,000 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 365. பி வந்து 30.7 இருக்குது. ROE வந்து 11.3 இருக்குது. லாஸ்ட்டு 5 இயர்ஸாக 74.2% CAGR இருக்குது. இதுவுமே நல்ல கரெக்ஷனில் இப்போ அவைலபிளாக இருக்குது. அக்யூமுலேட் பண்ணலாம். நான் சொன்ன ஷேர்ஸ் எல்லாம் ஓன் அனலிசிஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.